ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற படம் ரொம்பவே சூப்பரான படம். அதான் ஸ்க்ரீனிலே போட்டாச்சு, அப்புறம் என்னம்மா நீ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நான் அப்படி தான் இருந்தாலும் இந்த படத்தை சொல்லணுன்னு அப்போ தானேங்க இந்த படத்துக்கான மதிப்பு. படத்தோட பேர் என்ன தெரியுங்களா? கில்லி. அடித்தா கில்லி, தூக்குனா கில்லி, அடித்தா கில்லி, தூக்குனா கில்லிங்கிற மாதிரி தாங்க. இந்த படத்தை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த படம் 90s கிட்ஸுக்கு நல்லா தெரியும். அதேமாதிரி 2K கிட்ஸ், அதாவது 2005 2006 பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்தனால இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த படத்தை பற்றி தெரியாது. இந்த படத்தில் ஆக்ஷன் சீனு, லவ் சீனு, சென்டிமெண்ட் சீனு, காமெடி சீனு எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது தமிழ்நாட்டோட முக்கியமான விளையாட்டான கபடி விளையாட்டை தாங்க பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஹீரோ சிட்டி பையன், பொண்ணு ஹீரோயின். அவங்க வில்லேஜ் கேர்ள் தான். ஆக்சுவலாக 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்குவாங்கன்னா, ஹீரோ அந்த வில்லேஜுக்கு மதுரைனா வில்லேஜுன்னு சொல்ல கிடையாதுங்க, மதுரையில் ஒரு வில்லேஜ். அங்கே காம்படிஷனுக்கு வந்திருப்பாங்க மதுரைக்கு. இந்த பொண்ணுக்கு அவங்க ஹீரோவோட ஃபேமிலி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர், அப்பாவுக்கு கபடி விளையாண்டா பிடிக்காது, அம்மா தங்கச்சி இருக்காங்க. அது ஒரு நல்ல காமெடியான நல்ல ஒரு மிராக்கலான குடும்பங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினுக்கு சொல்லணுன்னா, ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணு, 2 அண்ணன், அப்பா அம்மாவோட இவங்க இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவை பற்றி சொல்லிட்டேன்ல. இப்போ 2வது ஹீரோயின் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால் நம்ம வில்லனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்குங்க. அதாங்க நம்ம பிரகாஷ்ராஜ். கடைசி வரைக்குமே செல்லம் 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 செல்லம், இது இன்ன வரைக்குமே அவருக்கு போயிட்டு தான் இருக்குது. செல்லம்னாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா, நம்மளுக்கு பிரகாஷ்ராஜ் சார் தான் ஞாபகம் வருவாங்க. அதாவது அந்த ஹீரோயினை அவர் ரொம்ப லவ் பண்ணார். ஆனால் ரொம்ப வயசு வித்தியாசம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சாது, எல்லாமே ரொம்ப சாது. +2 தான் முடிச்சிருப்பா. அடுத்து காலேஜ் படிக்கலாம்னு நினச்சிட்ருப்பா. அப்போ அந்த வில்லனான நம்ம பிரகாஷ்ராஜ் அவளை லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க 2 அண்ணன்களுமே எதுக்காக ஃபஸ்ட்டு அண்ணனை வெட்டி கொன்றுவாங்க. ஏன்னா என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணினா நான் வெட்டி கொன்றுவேன். அதே மாதிரி சின்னவரும் போயிட்டு அவனை கொல்ல பார்க்கும்போது திரும்ப அவனையும் கொன்னிடுவாங்க. 2 பேத்தையுமே கொன்னுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாரியில் ஏறி போவாங்க. அது வேறு எங்கேயோ போகும்னு பார்த்தா கடைசியில் மதுரையில் போய், அவர் பேர் முத்துப்பாண்டியாக இருக்கும், பிரகாஷ்ராஜோட பேர். முத்துப்பாண்டியோட ரைஸ் மில்லுக்கே போகும். அங்கே தாங்க மதுரை. அப்போ தாங்க ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்சுக்குவாங்க. அப்போ அந்த பொண்ணு எல்லாத்தையும் மீறி தப்பிச்சு ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் ஹீரோ மீட் பண்ணி ஹீரோக்கு அடித்து போட்டு காப்பாற்றி போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சிட்டியில் போய் அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு போன ஜீப்பை அங்கேருந்து கண்டுபிடிச்சிடுவாங்க போலீஸ். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கே அந்த கேஸ் வரும். அந்த பொண்ணு ஹீரோவோட வீட்டில் இருக்கும். அப்படியே எல்லாம் போயிட்டுருக்கும்போது கடைசியில் நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தாங்கங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். கடைசியில் அந்த பொண்ணை பிரகாஷ்ராஜ் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அப்போ பிரகாஷ்ராஜை உசுப்பேற்றுற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நம்ம ஹீரோவுக்கும் பிரகாஷ்ராஜ் வில்லனுக்கும் சண்டை கடைசியில் ஜெயிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுதாங்க கான்செப்ட்டு. இது நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இது கபடி மேட்ச்சில் நம்ம விஜய் சார் விளாட்ற மேட்ச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களில் கபடி மேட்ச் யார் யாருக்கு பிடிக்குங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் விஜயை பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டினை போடுங்க. த்ரிஷாவை பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டினை போடுங்க. பிரகாஷ்ராஜை பிடிச்சிருந்தா ஒயிட் கலர் ஹார்ட்டினை போடுங்க. அது இல்லாமல் இந்த படமே பிடிச்சிருந்தா டபுள் ஹார்ட்டினை போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் என்ன மாதிரி வீடியோஸ் போடணுன்னு சொல்லிட்டு போடுங்க, நானும் பண்ணுறேன்.